முபாரக். நமது சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ரமதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் இனிய ரமதான் நல்வாழ்த்துக்கள். காலையில இன்னைக்கு ரமதானா நாளைக்கு ரமதானானே தெரியலையே. இங்கெல்லாம் நாளைக்குன்னு சொல்றாங்க, அங்கெல்லாம் இன்னைக்கா? சரி, யாராவது பிரியாணி தருவாங்க பாக்கட. தெருவே ஒரே வாசனையா தான் இருக்கு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பிரியாணி போட்டுருக்காங்களா இல்ல ரமஜானுக்காக பிரியாணியா தெரியல. யாராவது கொண்டு வருவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒருத்தரும் ஆளைய காணுமே. பிரியாணி யார் வீட்லலாம் பிரியாணியோ? யாரெல்லாம் பிரியாணி போட்டுட்டீங்க சொல்லுங்க. எனக்கு இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். அதுலயும் மட்டன் பிரியாணி. சரி, காலங்கத்தால திங்கிறதுக்கு கூவு கூவுன்னு கூவிட்டாலே நான் படு. ஏல அண்ணே, இது பாப்பா நீ எப்போ வந்த? எப்போ நீ பிரியாணின்னு கூவ ஆரம்பிச்சியோ அப்பவே வந்துட்டேன். உன்னைய போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை, ஊருக்கு போட்டுக்கு ரெடி ஆகுன்னு சொன்னா இங்க வந்து யார் வீட்டுல பிரியாணின்னு வீடு வீடா பாக்கிறதுக்கு போட, அப்படித்தானே? யாமுதி எல்லாரும் என் சொந்த கடங்க. யாரு பிரியாணி கொடுத்தாலும் நான் நல்லா சாப்பிடுவேன் தெரியுமா. அதான் யாராவது பிரியாணி கொண்டு வராங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் நம்ம இன்னைக்கு ரமதான் தெரியுமா. இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல. ஆனா நாளைக்கு இருந்தா சுட சுட ஊர்ல எல்லாரோடையும் போய் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். இன்னைக்கு இருந்தா தெரியலையே. அதான் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன? சரி, தின்னி பண்டாரம். நேற்று தானே அனிதாமாவை பிரியாணி போட சொல்லி சட்டி முன்னாடி உட்காந்து தின்னுட்டு இருந்தேன். அப்படியே இன்னைக்கு பிரியாணி கேட்கற? இந்த அஸ்வினுக்கு பிடிச்ச சாப்பாடே பிரியாணி தான். வேற எதுவும் பிடிக்காது. அப்படியே வாய்க்குள்ள வச்சு கொடி கொஞ்சம் சூடு கொஞ்சம் அப்படியே வச்சு அப்படியே அதுல ஒரு டேஸ்ட் வரும் தெரியுமா. அது உனக்கு எங்க புரியும்? எனக்கு எப்படி புரியும்? உன்னைய மாதிரி தீனி பண்டாரத்துக்கு தான் புரியும். ஏடி, எனக்குன்னு தங்கச்சியா வந்து படப்பியோ? ஏன் மட்டும் இப்படி படுத்தி எடுக்கிற? ஆமா, உண்மையை சொன்னா படுத்தி எடுக்கிற. அவ்வளோ படுத்தி காலையில ரோட்ல நின்றுட்டு பிரியாணி பிரியாணின்னு கூவிட்டு இருக்கிய. கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமே இல்லையா? ஏடி, நல்லா சாப்பிட்றதுக்கு எதுக்கடி வெக்கப்படணும்? வெக்கமெல்லாம் படக்கூடாது தெரியுமா. என்னென்ன தம்பி, ஏன் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிய? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, பிரியாணின்னு சொல்லிட்டேனா யார் வீட்டிலலாம் பிரியாணின்னு. அதுக்கு என்கிட்ட இப்படி மல்லுக்கு நிற்கிறானே. ஏன் முட்டி பாப்பா மல்லுக்கு நின்னியா? சொல்லு சொல்லு, ஏன் முட்டி பல்லுக்கு நின்ன? பின்ன காலையில யார் வீட்டிலலாம் பிரியாணின்னு ரோட்ல நின்று கூவிட்டு இருக்கான். நல்லா வடக்கு அம்மா அங்கே திங்ஸ் எடுத்து வைக்க சொல்லிட்டு இருக்கு. அதை விட்டு போட்டு இங்கே வந்து கூவிட்டு இருக்கான். அசிங்கமா தெரியல? ஏடி பாப்பா, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிடுவான்டி. அவன் சொன்னா சொல்லிட்டு போடான். கூட திங்ஸ் அம்மாவே எடுத்து வச்சிடும். அவன் திங்ஸ் எல்லாம் அவன் எடுத்து வச்சுட்டான்ல. நீ சடி இல்லைண்ணே, எப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இன்னும் குளிக்காம ஐயா ரோட்ல வந்து நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஊருக்கு கிளம்பணும்னா எல்லாம் எடுத்து வைக்கணும்ல. அண்ணே, எத்தனை மணிக்கு தான் போறோம்? எத்தனை மணிக்கு ஃப்ளைட் சொல்லு? இல்லை தம்பி, இங்க இருந்து 5 o'clock தான் போடும் தெரியுமா. இன்னும் டைம் எடுக்கல. அதான் நானே வெளியே வந்துட்டேன். அப்பா தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கு தெரியுமா. என்ன நீ சொல்ற? 5 o'clock அம்புட்டு நேரம் நம்ம என்ன சொல்றது? போர்டு அடிக்கும்ல. ஆமாடி, அம்புட்டு நேரம் என்கிட்ட நின்று சண்டை போடு. நல்ல நேரம் போயிடும் உனக்கு. ஆமா, சண்டை போடுற சண்டை. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் சண்டை போடாம நினைச்சு போவோ. என்னடி அவந்தி பாப்பா, இம்புட்டு நேரம் எங்க போன? உன்னை ஆளை காணோன்னு அம்மா தேடிட்டு இருந்துச்சு. அதுவானே அந்த சுபத்ராப்புல இல்ல, சுபத்ராப்புல. ஆமா ஆமா, நல்ல மூக்கு மூலியமா அழகா இருப்பாளா. அவள் என்ன சொல்ற? அவளுக்கு என்ன டீ? ஏமுடி பாப்பா முறைக்கிற? அழகா இருப்பாளான்னு சொல்லிட்டேன். உன்னோட அழகா இல்லாட்டி நீ ரொம்ப அழகு, அவ கொஞ்சம் கம்மியா தான் அழகு. ஏமுடி முறைக்கிற சொல்லுடி. பாத்தியாட்டி, அவ அழகா இருக்காளம்ல. அழகா அவகிட்ட தினமும் போய் உட்காந்து கடலை போடும்போதே நினைச்சேன். என்னடி சொல்ற? தினமும் அவகிட்ட போய் கொண்டு பேசிட்டு இருக்கானா? எப்படி பார்த்த? ஏடி, அண்ணன் மேல அநியாயமா பழி போடுற. எப்படி பார்த்த? அன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு பாட்டு படிச்சது, நானும் அதுக்கு ஈக்குவலா ஒரு பாட்டு படிச்சேன். அவ ஒரு பாட்டு படிக்க, நான் ஒரு பாட்டு படிக்க. அவ ஒரு பாட்டு படிக்க, நான் ஒரு பாட்டு படிக்க. அப்படியே நாடம் முடங்கே தெரியல தெரியுமா. அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தோம். மணி பார்த்தா 7 மணிக்கு வீட்டு பக்கம் போயிடுன்னு 9 மணி வரைக்கும் 2 பேரும் மாடி மாடி பாட்டு படிச்சிருக்கோம். ஆனா அந்த பிள்ளை என்ன அழகா பாட்டெல்லாம் பாடுது தெரியுமா. இது வேடையா? இது எனக்கு தெரியாம போச்சே. முந்தானத்தை அவகிட்ட நின்று கடையில நின்று அம்மா என்னமோ வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1/2 மணி நேரமா அவகிட்ட நின்று என்னத்தையோ பளபள கட்டி பேசிட்டு இருந்தியே. நான் அதை தான் பார்த்தேன். 2 மணி நேரம் போய் பாட்டு படிச்சிடலாக்கோ ஐயா. இது எப்ப நடந்துச்சு? என்ன தம்பி சொல்ற? அந்த சுபத்ரா பிள்ளையா இவ்வளவு அருமையா பாடுதுன்னு சொல்ற? ஆமாடே, சூப்பரா பாடுதா தெரியுமா. என்னமா பாட்டு பாடுது. ஒரு நாள் நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் பாரு. யாமுட்டி பாப்பா, இப்ப என்னைய வேற முடைக்கிற. அவன் ஒரு
வந்த பிறகு அவ எனக்கு எதிரி, நான் அவளுக்கு எதிரி. அது தெரியுமா உனக்கு? யாமுட்டி பாப்பா, எதுக்கு எதிரி? பின்ன அன்னைக்கு ஸ்கூல்ல என் பென்சிலை தூக்கிட்டு ஓடியாந்துருக்கா. கேட்டதுக்கு தெரியாம அவ பைக்குள்ள விழுந்துட்டாமே. எப்படி பைக்குள்ள விழும்? அவ பைக்குள்ள நான் கொண்டு போட்டேனா இல்ல எப்படி விழும் நீ சொல்லு. தெரியலடி பாப்பா, அந்த பிள்ளைலாம் எடுத்துருக்காது தெரியுமா? ஓ, அந்த பிள்ளை எடுத்துருக்காதுன்னா அப்ப நான் கொண்டு அவ பையில போட்டேனா? சொல்லு சொல்லு சொல்லுனே. தெரியலடி பாப்பா, வேற யாராவது எடுத்து போட்டுருந்துருக்கலாம். சரி, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்க மாட்டே. யாராவது எடுத்து போடுறாங்களா? அவ சரியான போய் புள்ளு. நீ அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. பொருடி, அம்மா கிட்ட சொல்றேன். ஏமா, இந்த சுபத்திரபிள்ள வீட்டு வாசல்ல போய் நின்று அவ கூட சேர்ந்து பாட்டு படிக்கிறான், இவனை என்னன்னு கண்டிச்சு வைன்னு சொல்றேன். ஏடி, அவட்ட நிறைய டாலண்ட் இருக்கு. அவ அழகா வரையறா, அழகா பாட்டு படிக்கிறா. அதான் இன்னைக்கு ஏதோ வரையறதுக்காக அவ வீட்டு பக்கம் போனேன். அவளும் பாட்டு படிச்சா, நானும் படிச்சேன் தெரியுமா? சரி, இது ஒரு கதை நீ எங்க கிட்ட வந்து சொல்ற. இருக்குடி, இப்பவே போய் அனிதா மட்டும் சொல்றேன் இல்லையான்னு பாரு. வாட்டி போவோம். சரி டி. என்னனே அனிதா மட்டும் சொல்லும் போன்னு எங்கேயோ அங்காக்க போறாளுங்க, வீட்டுக்குள்ள போகாம. இல்ல தம்பி, அனிதா மாப்பா தான் ஆச்சி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போச்சு. அதான் ரெண்டு பேரும் அங்காக்க போறாளுவோ. இவள எங்க போயிட்டு இருக்காளுவோ? ரெண்டு பேரும் கோவமா போயிட்டு இருக்காளுவல. எங்க போறாளுவோ? என்ன திருட்டு மொழி முழிக்கிற? ஏதாவது வேலை பார்த்து வச்சியா சொல்லு. இல்ல நீ ஏதோ பண்ணியிருக்க, அதான் அவளுக்கு கோவமா ஆவலாதி சொல்லதுக்கு. அனிதாவை தாடி போவாளா இருக்கும், இல்லை ஐஸ்வர்யாவை தாடி போவாளா இருக்கும். என்னத்துக்கு போறாளுவோ? ஆமா சித்தி, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஆவலாதி சொல்லதா ரெண்டு பேரும் அனிதா அம்மாவை தாடி போறாளுவோ தெரியுமா? இவன் ஒரு பிள்ளைகிட்ட பாட்டு படிச்சானா, அவ கிளாஸ் பிள்ளைகிட்ட, அதனால அதை சொல்லணும்னு போறாளுவோ தெரியுமா? இதெல்லாம் என்ன பழக்கம் உனக்கு? அறிவுள்ள பொம்பளை பிள்ளைகிட்ட பாட்டு படிச்சியா? அது என்ன மரியாதை இல்லாம பண்றது? அதான் அவளுவோ சொல்லதுக்கு கோவமா போறாளுவோ. உன் கிளாஸ் பிள்ளைகிட்ட பேசுனா சரிதான், அவ கிளாஸ்ல உள்ளவள்கிட்ட நீ ஏன் பேசுற? அதெல்லாம் ஒரு ஃபன் தெரியுமா? சும்மா ஃபன் பண்ணனா, அதுக்கு அவ்வளோ காய்ச்சிட்டு போனா அதெல்லாம் சரியாயிடும். வேற ஒன்றும் இல்லை சித்தி. இதெல்லாம் சரி இல்லை அஸ்வினே, சேட்டை பண்ணாத. அவளுக்கு கோவம் வந்தா சொப்புன்னு அடைஞ்சிட போறா. நீ கோவப்படாத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ டென்ஷன் ஆகாத சித்தி. இல்ல அருணு, இவன் கூட சேடாத. இவன் நடவடிக்கையே சரியில்லாம தான் இருக்கு. என்னத்தையோ பண்ணு. காலங்கத்தால நம்மளதான் எல்லாரும் கொடை சொல்றாவோ. ஏனே இப்படி இருக்காவோ? இல்ல தம்பி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சித்தி நினைச்சுக்கிட்டு நீ என்னமோ பொம்பளை பிள்ளையில கிண்டல் அடிச்சுன்னு, அதான் கோவத்துல அப்படி பேசிட்டு போகுது. நீ பாட்டு படிச்சிருந்த உடனே அந்த பிள்ளைய ஏதோ கிண்டல் அடிச்சு பாட்டு படிச்சிருப்பான்னு நினைச்சிருக்கோம். அதான் இப்படி ஏசிட்டு போடா. நீ ஒன்னும் கண்டுக்காத சரியா?